ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் திக்கடி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டும் ஒரு 2 சின்ன சைஸில் கொஞ்சம் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 பூண்டு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயில் வந்து இதை ஃபுல்லாக வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில். இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மசாலாஸும் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காய பேஸ்ட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது 2 இதில் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்கு மசாலா வந்து பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோட அளவுலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல எலும்பு போன் ஓடையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg வந்து நான் நல்லா நல்லி எலும்பு எல்லாமே சேர்ந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மட்டன் வந்து நல்லா எலும்போடு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 kg மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோடையே நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து நல்லா மட்டனில் பிடிக்கணும், அதனால தான் நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த கறியும் வெந்துடணும், அந்த மசாலா வந்து அந்த தண்ணியிலே இறங்கி அந்த தண்ணி எடுத்து தான் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த திக்கடிக்கு தேவையான மாவு அரிசி மாவில் தான் இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட அளவு எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துருக்குங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு தான் அந்த மாவு பிசைகிறோம். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா அதோட கூட்டாகி நல்லா பிடிச்சிரும். அந்த கறியில் வந்து நல்லா மசாலாவோட ஸ்மெல்லு, ஃப்ளேவர் எல்லாமே நல்லா உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட போகிறேன். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த 4 விசில் விடும்போதே இந்த கறியும் சேர்ந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தனியாக வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணி இந்த திக்கடி வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து தட்டி இதில் கொதிக்கும் போது போட்டு தேங்காய் துருவல் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக ருசியாக நமக்கு திக்கடி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுவாங்கன்னா கறியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். அந்த அரிசி மாவு வந்து நாங்கள் வந்து இதிலலாம் பண்ண மாட்டோம், இந்த தண்ணி எடுத்துலாம் பிசைய மாட்டோம். நார்மலாக ஹாட் வாட்டரில் நல்லா அரிசி மாவை பிசைஞ்சு நாங்கள் போட்டு எடுத்துருவோம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான், இது பார்த்துக்கோங்க எப்படின்னு. இந்த கறியில் உள்ள மட்டனோட ஸ்டாக் இருக்கு இல்லையா, மட்டனோட தண்ணி அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு நான் எடுத்திருக்க தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவோட நல்லா கிளறிட்டு அப்படி நல்லா வந்து நீங்கள் வந்து அந்த மாவை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் கையில் பிசைய முடியாது. அதனால் நல்லா ஒரு
உடன் ஸ்பேச்சுலா ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து அந்த மாவை வந்து நம்ம என்ன ஷேப்புக்கு உருட்டணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி அதுக்கப்புறமா அந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறியோட இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை வந்து நம்ம போட்டு எடுக்கணும். இதுதான் இதோட ப்ரொசீஜரு. இது நார்மலாக வந்து தேனி சைட்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பச்சரிசி மாவை வந்து சுடுதண்ணியில் நல்லா உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கறி தண்ணி வச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சூடு போனதும் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை வந்து ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டு நிறையா ஃபுல்லாக தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த அடுப்பை பற்ற வச்சு அந்த கிரேவியை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த பால்ஸை ஃபுல்லாக அதில் வந்து போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நல்லா அது வெந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அகண்டமான பாத்திரத்தை எடுத்து இதில் வந்து அந்த குக்கரில் இருந்த தண்ணியை ஃபுல்லாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கிளறி கொடுத்துருங்க. இன்னும் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கன்சிஸ்டன்சி எப்படின்னா நம்ம வந்து இந்த மாவு பச்சரிசி மாவில் இருந்து வேற கொஞ்சம் வந்து அந்த குளூட்டோனிஸ் அந்த ஸ்டேஜ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு கொலன்னு இருக்கும் கொஞ்சம். இல்லை உங்களுக்கு ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை கலந்து அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியை வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த கறியும் சேர்த்து போட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பால்ஸை வந்து இதில் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஷேப் ஒன்று நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஷேப்பில் பால்ஸை உருட்டி அதை வந்து இதில் ஒன்றா போடுங்க. ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோன்னா எல்லாமே ஒன்றா பிடிச்சிக்கிறோம், பக்கத்தில் ஒட்டிடும். அப்புறம் உங்களுக்கு கிண்டும் போது வந்து அது எல்லாமே கரைஞ்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அது கரையாமல் இருக்கும், இல்லைன்னா கரைஞ்சிரும் அந்த அரிசி மாவு. அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்க அந்த பால்ஸை ஃபுல்லாக போட்டுருங்க. நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டச் பண்ணாமல் விட்டுருங்க ஒரு பக்கமாக மொத்தமாக. அப்புறம் ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு சைடில் வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது கரையவே கரையாது. நல்லா வந்து உங்களுக்கு வெந்து நம்ம திக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த திக்கடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும். நமக்கு பக்ரீத் வேறு வரப்போகிறனால எல்லோரும் கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அரிசி மாவை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து மட்டன் எடுக்கும் போதெல்லாம் இதை செஞ்சு பார்ப்பீங்க. அப்படி ஒரு ரெசிபி தான். தேங்க்யூ.